டியர் 10th standard ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 5 மார்க் இருக்குது, 3மே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.18. இப்போ இதில் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஃபங்க்ஷனுக்கும் எக்ஸுக்கு சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிச்சிப்போம். இப்போ இதில் பாருங்க எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் -2. -2 விட சின்ன நம்பர் எல்லாமே எக்ஸ்ல வரும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன நம்பர் வரும் அப்படின்னா -3, -4, -5 அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த எல்லா நம்பருமே வந்து இந்த எக்ஸ்ல வரும். ஸோ இந்த நம்பர் வரும்போது மட்டும் நம்ம இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். அடுத்து ரெண்டாவது பாருங்க -2ல இருந்து 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ -2 இந்த பக்கத்தில் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கீழே ஒரு கோடு பார்த்தீங்களா, அந்த கோடு இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ -2, அதுக்கு அடுத்த நம்பர் -1, அதுக்கு அடுத்த நம்பர் 0, அதுக்கு அடுத்த நம்பர் 1, அதுக்கு அடுத்த நம்பர் 2, அதுக்கு அடுத்த நம்பர் 3. நம்மளுக்கு வந்து 3 வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கீழே நம்மளுக்கு கோடு கொடுக்கல. ஸோ கோடு கொடுக்காதனால நம்ம 3 எழுதக்கூடாது. இது ஒன்று பாட்டிக்கோங்க. அதுக்கடுத்து 3வது ஃபங்க்ஷன் பாருங்க எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ இந்த இடத்துல கோடு வந்திருக்கு. அப்போ 3 நம்ம சேர்த்துக்கிறோம். 3 விட பெரிய நம்பர். அப்போ 3, 4, 5 அப்படியே எல்லா நம்பரும் வந்துடும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சாதான் சம் வந்து கரெக்டாக நம்ம செய்ய முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க எஃப் ஆஃப் 4 இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காம பார்த்தீங்களா, அந்த வேல்யூ 4ங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச நம்பர்ல எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே இருக்கு 4. அப்போ அந்த 4க்கு நேராக என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்ன எடுக்கிறோம் 3x - 2 எடுத்துட்டு இந்த எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 4 அப்ளை பண்ண போகிறோம். 3 × 4 - 2. அப்போ 3 4s are 12 - 2. ஸோ ஆன்சர் வந்து 10. அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். அது ரெண்டாவது சம் பாருங்க எஃப் ஆஃப் -2. ஸோ -2 அப்படிங்கிறது இங்கே இருக்கு. அப்போ அதுக்கு நேராக உள்ள ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ x² -2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -2 போடுறோம். இந்த ஸ்கொயர் -2 -2 ஸ்கொயர் பண்ணால் +4 -2. இப்போ 4ல் 2 போச்சுன்னா 2. அதுக்கடுத்து எஃப் ஆஃப் 4 + 2 × எஃப் ஆஃப் 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 4க்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த இருக்கா 10. அந்த 10 நீங்கள் அப்படியே போடலாம், திரும்பி கண்டுபிடிக்க தேவையில்லை. இங்கே 2 × அடுத்து எஃப் ஆஃப் 1 இருக்கு. 1ங்கிற வேல்யூ இந்த இருக்கு. இப்போ 1க்கு அதே இதே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். x² -2. இப்போ 10 + 2 × x. இங்கே எக்ஸுங்கிறது இந்த 1 குறிக்குது, அதனால 1² -2. அப்போ 10 + 2 × 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1 தான் வரும், -2. அப்போ 10 + 2 × 1 - 2 -1. அப்போ 10 இங்கே 2 × -1 -2. அப்போ 10ல் 2 போச்சுன்னா 8. ஸோ எல்லாம் கவனிச்சுக்கோங்க. இந்த 10 வந்து லாஸ்ட்ல இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக வர ஆன்சரோட தான் இந்த 10 வந்து +ஓ - பண்ணணும். ஃபர்ஸ்டே நீங்கள் பண்ணிடக்கூடாது. 10 + 2 12 போட்டக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா செம்மையா தப்பாக போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் எப்பவுமே ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த கால்குலேஷன் கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சரோட தான் +ஓ இல்லை -ஓ நம்ம பண்ணணும். அடுத்து இதில் பாருங்க 4th one எஃப் ஆஃப் 1 இந்த இருக்கு. நம்ம எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சாச்சு. எஃப் ஆஃப் 1 என்ன ஆன்சர் இருக்கு பாருங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா -1 இருக்கு. இந்த 2 நம்ம சேர்க்கக்கூடாது. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம -1 போட்டுக்கலாம். அடுத்து இந்த -3 அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு எஃப் ஆஃப் 4 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 10ன்னு. அந்த 10 இங்கே போட்டுருங்க. பை எஃப் ஆஃப் -3 வந்து நம்ம கண்டுபிடிக்கல, ஸோ கண்டுபிடிக்க போகிறோம். -3 இந்த இருக்கு. அப்புறம் நம்ம இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும் 2x + 7. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே -1. ஸோ 3 × 10 30. இப்போ -30 டிவைடட் பை 2 × இந்த எக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸுக்கு பதில் இந்த -3 அப்ளை பண்ணுறோம். அப்போ -3 + 7. இங்கே -1ம் -30யும் -31 பை கீழே 2 × -3 -6. அப்புறம் +7. இப்போ -31 டிவைடட் பை 7ல் 6 போச்சுன்னா 1. நம்மளுக்கு கீழே 1 வந்து நம்ம போட தேவையில்லை, ஏன்னா மேலே உள்ள வேல்யூ தான் வந்து ஆன்சராக வரும். ஸோ அதனால -31 இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ ரொம்பவே வந்து ஈஸியான சம் தான். ஈஸியாக வந்து 5 மார்க் வாங்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதே மாடல் சம்மு எக்ஸைஸ் 1.4ல் 9th one. ஸோ இதில் பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிப்போம். ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, > 1, அதாவது 1 விட பெரிய நம்பர். அப்போ என்னெல்லாம் வரும்னா 2 3 4 டாட்.
இந்த இடத்துல கோடு கொடுத்தனா நம்ம ஒன்றை சேர்த்து எடுத்துக்கணும். நமக்கு இந்த இடத்துல கோடு இல்லை, அதாவது ஈக்குவல் கிடையாது, அதனால ஒன்று எடுக்காம நம்ம ரெண்டுலேருந்து எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பாருங்க -1லேருந்து +1 வரைக்கும் இங்கேயும் கோடு இருக்கு, இங்கேயும் கோடு இருக்கு. அப்போ இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு வரும். அப்போ -1 0 அப்புறம் +1 இந்த மூணுமே இதில் வரும். தேர்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா -3லேருந்து -1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டுலேயுமே கோடு கொடுக்கல. அப்போ இந்த ரெண்டு நம்பருமே வரக்கூடாது. இதுக்கும் இடையில நம்பர் மட்டும் வரப்போகுது. அப்போ என்ன நம்பர் வரும்னா -2.5 வரும், அடுத்து -2 வரும், அடுத்து -1.5 வரும். இந்த மூணுமே வந்து இதில் வரும். அதுக்கப்புறம் தான் -1 வரும். அந்த -1 வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே கோடு நம்ம கொடுக்கல. இப்போ இதில் வந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா f(3) அதாவது எக்ஸுக்கு பதிலாக 3 போட போகிறோம். 3 இந்த இருக்குது. அப்போ 3க்கு நேராக உள்ள இந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கணும். x + 2. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த 3 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3 + 2 3 + 2 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா f(0). இப்போ இந்த கொடுத்துருக்க சம 0 எங்கே இருக்குது, 0 இந்த இருக்குது. அப்போ அதுக்கு நேராக உள்ள ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது. அதனால நம்ம வந்து எக்ஸுக்கு இந்த வேல்யூ வந்து அப்ளை பண்ண முடியாது. அதனால இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து ஆன்சர். அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. தேர்டு f(-1.5). ஸோ -1.5 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு நேராக உள்ள ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். எக்ஸு -1. இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ இந்த ப்ராக்கெட் என்ன கொடுத்துருக்காங்க அதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ -1.5 -1. இப்போ ரெண்டுமே ஒரே சிம்பிளாக இருக்கா, நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 2.5 வரும், -2.5. அடுத்து 4வது சம். இது என்ன கேட்டுருக்கு, f(2) + f(-2). f(2) எங்கே இருக்குது, 2 வந்து இந்த இருக்குது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கணும். x + 2 அதை ப்ராக்கெட்டில் கொடுவாங்க. அடுத்து ப்ளஸ், அடுத்து f(-2). ஸோ -2 எங்கே இங்கே இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். அதை தனி ப்ராக்கெட்டில் கொடுவாங்க, x -1. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவும் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 + 2 ப்ளஸ் இங்கே -2 -1. இப்போ 2 + 2 4. இங்கே -2 -1 -3 ப்ளஸ் இன்ட்டு இந்த இடத்துல -1 கொடுப்பாங்க. அப்போ 4. இங்கே ப்ராக்கெட்னா மல்டிப்ளை. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4 - 3. ஸோ ஆன்சர் இஸ் 1. இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். ஈஸியாக வந்து 5 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.15. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா f(x)க்கு வந்து 3x + 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. f அப்படிங்கிறது n to n, அதாவது என்னன்னா என்ன அர்த்தம்னா நேச்சுரல் நம்பர், அதாவது தமிழில் இயல் எண்கள். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ், அதாவது டொமைனும் என்ன, கோடொமைனும் என்ன, மதிப்பகம் துணை மதிப்பகம் ரெண்டுமே வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இமேஜஸ் ஆஃப் 1 2 3. ஸோ ஒன்றுமே இல்லை, இதுக்கு என்ன மீனிங்னா நம்ம கொடுத்துருக்க சம்மில் இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 அப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு f(1). இப்போ f(1) போட்டோம்னா நம்ம கொடுத்துருக்க சம்மில் இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 போட போகிறோம். இப்போ 3 × 1 + 2. அப்போ 3 × 1 3, 3 + 2 வந்து 5. நெக்ஸ்ட் f(2). எக்ஸுக்கு பதிலாக 2 போகிறோம். இப்போ 3 × 2 + 2. அப்போ 3 2s are 6 + 2 6 + 2 8. அடுத்து 3 போடுறோம், f(3). அப்போ 3 × 3 + 2. அந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3 போடுறோம். அப்போ 3 3s are 9 + 2. இப்போ 9 + 2 11. அவ்வளோ இந்த 3 5 8 11. இந்த 3 தான் வந்து இமேஜஸ் ஆஃப் 1 2 3. நெக்ஸ்ட்டு ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 53. ப்ரீ இமேஜஸ் அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு ஆரோ டயக்ராம். இந்த பக்கம் வந்து 1 2 3 இருக்கு, இந்த பக்கமும் சம் நம்பர்ஸ் இருக்கு. இதுல எது இமேஜ் எது ப்ரீ இமேஜ் அப்படின்னா இந்த இருக்கா, இந்த இதுக்கு 1 2 3 அப்படிங்கிறது ப்ரீ இமேஜ். இந்த பக்கம் இருக்கு பார்த்தீங்களா 1 2 3 4, அதாவது டொமைன் வந்து ப்ரீ இமேஜ். இந்த பக்கம் உள்ளதான் வந்து இமேஜ். இப்போ இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 29 53யோட ப்ரீ இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்றுமே இல்லை, இது வந்து ஆன்சர் இந்த பக்கம் இருக்குது, கோடொமைன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதோட டொமைன் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்க 29. இப்போ கொடுத்துருக்க சமம் அப்படியே எழுதிக்கோங்க. 3x + 2 = இந்த f(x) பார்த்தீங்களா, அதோட ஆன்சர் தான் 29. நம்ம இந்த x தான் இதில் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் x கொடுத்து வேல்யூ கண்டுபிடிச்சோம், இதில் வேல்யூ கொடுத்து நம்ம x கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். அப்போ 3x = 29. இந்த +2 அங்கே போச்சுன்னா -2. அப்போ 3x = மைனஸ் பண்ணால் 27.
இப்போ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 27 பை இந்த 3 வந்து அப்படியே கீழே வந்துடும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணோம்னா 9 3s are 27. அப்போ எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட்டுக்கு 29க்கு ப்ரீ இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 9. அடுத்து அதே போல் 53 கண்டுபிடிக்க போகிறோம். 3x + 2 இஸ் ஈக்குவல் டு 53. அதே போல் இந்த +2 கொண்டு போயிருங்க. 3x இஸ் ஈக்குவல் டு 53 - 2. அப்போ என்ன வரும்? 51 வரும். இதில் வந்து எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 51/3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்கே வந்து 1 3 3 மீது 2 இருக்கும் 21. அப்போ 7 3 21. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு 17. இதான் வந்து இதோட ப்ரீ இமேஜ். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்காங்கன்னா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த கொடுத்துருக்க சம் வந்து என்ன ஃபங்க்ஷன் கேட்காங்க. ஸோ இதில் பாருங்க நேச்சுரல் நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து 1 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம எக்ஸுக்கு 1ன்னு போட்டோம்னா 5 கிடைக்குது, 2ன்னு போட்டோம்னா 8 கிடைக்குது, 3ன்னு போட்டால் 11 கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து எந்த நம்பர் போட்டாலும் நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஒரு நம்பருக்கு ஒரு ஆன்சர் வந்து யூனிக் ஆன்சர் கிடைக்குது, தனித்தனியாக ஆன்சர் கிடைக்குது. அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் 1 ஃபங்க்ஷன். 1 ஃபங்க்ஷன். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ 1 போட்டோம்னா 5 கிடைக்குது, 2 போட்டால் 8, இடையில இந்த 6 7 இதெல்லாம் வராது. அப்போ இடையில சம் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வரல. ஸோ அதனால அந்த மாதிரி வராமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா இன்டூ ஃபங்க்ஷன். அப்போ என்ன எழுதுனா 1 ஃபங்க்ஷன் அண்ட் இன்டூ ஃபங்க்ஷன். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு மற்றும் உட்சார்பு. ஸோ இதை மட்டும் எழுதினா போதும். ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு ஆன்சர் கிடைக்கிறதுனால 1 ஃபங்க்ஷன். ஸோ அந்த பக்கத்து பார்க்கும்போது சம் வேல்யூஸ் வந்து அப்படியே வந்து இல்லாமல் இருக்கும். 5க்கு அப்புறம் நமக்கு 8 தான் வருது, இடையில 6 7 இல்லை, 8க்கு அப்புறம் 11 தான் வருது, இடையில 9 10 இல்லை. அந்த மாதிரி வேல்யூஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து இமேஜ் இல்லாத அப்படி காரணத்தினால நம்ம வந்து அது வந்து உட்சார்பு, அதாவது இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்த இந்த வீடியோவில் பார்த்த 3 சம்மை வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சம் தான். இந்த 3 சம்மையுமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.